வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக்ல சில முக்கியமான விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ உங்க லைஃப்ல நீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நிறைய யூஸா இருக்கும். ஸோ கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் அவர்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை எவ்வித கோபமும் இல்லாமல் காத்திருப்பார்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையான காதல் இருக்கு, ஒரு நிஜமான ஒரு அன்பு உங்க மேல இருக்குதுன்ற போது, உங்களை பார்க்க வராங்க அப்படின்ற போது அந்த ஆண் நிஜமாவே உங்க மேல அன்பு இருந்துச்சுன்னா எவ்வளவு மணி நேரங்கள் ஆனாலும் சரிங்க, உங்களுக்காக அவங்க காத்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய அன்புன்றதை விட உங்களை பார்க்கணும், உங்க கூட இருக்கணும்ன்ற அந்த ஒரு ஆசைன்றது அதிகமா இருக்கும். அது அன்புதான் வருதக்கூடிய விஷயம் தான், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கும்போது அவங்க முழுக்க முழுக்க உங்களுக்காக எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு போர்ஷன் தான் உங்க லைஃப்ல நீங்க விரும்புறீங்கன்ற போது கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமா சொல்ல போனா, நீங்க விரும்பக்கூடிய பல மணி நேரம் வெயிட் பண்றாங்க. ஆனா வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து டென்ஷன் ஆகுறாங்க, கோவப்படுறாங்க அப்படின்ற போது அங்க ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் அந்த ஆண் உங்ககிட்ட கோவமும் படலை, உங்களை திட்டவும் இல்லை, உங்களை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறாங்க அப்படின்றா அவங்களோட ஒரு பெட்டரான போர்ஷன் உங்க லைஃப்ல நீங்க எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. ஒரு நபர் உங்களின் உண்மையான காதலித்தால் எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் நீங்கள் பேச வந்தவுடன் அவர்களும் உங்களுடன் பேசுவார்கள். அதாவது ஒரு நபர், ஒரு ஆணா இருக்கலாம், இல்லை ஒரு பெண்ணா இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க உங்களை உண்மையாவே விரும்புறாங்க அப்படின்ற போது எந்த டைம்ல நீங்க அவங்ககிட்ட போய் பேசினாலும் சரிங்க, அவங்க உடனே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஏன்னா அவங்க உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்ற ஆசை அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா என்னன்னா, நீங்க அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வார்த்தை இருந்திருக்கும். ஆனா நீங்க எந்த டைம்ல வந்து பேசினாலும் அவங்க உங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. காரணம், இப்போ விட்டா வேற எப்போ, இந்த டைம் விட்டா எனக்கு எப்போ உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடைக்குன்ற அந்த ஒரு ஆதங்கம் இருக்குல்ல. அப்படிப்பட்ட விஷயங்கள்னால உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆள் உங்க கூட ரொம்ப நெருக்கமா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், உங்க கூட எப்பவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உங்க கூட பேசிட்டே இருக்கிறதுக்காகவும் எந்த டைம் கிடைச்சாலும் சரிங்க, அவங்க அதை யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பாங்களே தவிர உங்களை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட பர்சனை நீங்க விரும்புறீங்களா, எப்படிப்பட்ட பர்சனை விரும்புறீங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களை விரும்பும் ஆண் அடிக்கடி உங்களை கேலி கிண்டல் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு என்ற ஒரு கஷ்டம் வரும்போது அவர்கள் கஷ்டப்பட்டால் அவர்கள் மனதில் நீங்கள் இருக்கீர்கள் என்றுதான் அர்த்தம். அதாவது ஒரு ஆணுடைய மனசுல நீங்க இருக்கீங்க அப்படின்ற போது, நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்ற போது அந்த ஆணும் கஷ்டப்படுவாங்க. உங்களுக்கு என்னதான் உங்க லைஃப்ல உங்களை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, உங்களை கலாய்ப்பாங்க, நிறைய விஷயங்கள உங்களை கஷ்டம் கூட படுத்துவாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க ஃபீல் பண்றீங்க, உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்ற போது விட்டுட்டு போகக்கூடிய பர்சனா இருக்க மாட்டாங்க. என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, உங்க கூட இருந்து அதை சால்வ் பண்ணி உங்களை தைரியமா இரு, உனக்காக நான் இருப்பேன்ற சொல்லக்கூடிய ஒரு பர்சனா மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க உங்க மேல வச்சிருக்கக்கூடிய அன்புன்றது உண்மையானதாக இருக்கும். அண்ட் உங்களை இன்னும் நிறைய அவங்க விரும்பவும் ஆரம்பிப்பாங்க இதுக்கப்புறம் லைஃப்ல போக போக. ஸோ எப்படிப்பட்ட பையனை, இந்த மாதிரி ஒரு பையன் தான் உங்க லைஃப்ல இருக்காங்கன்றத நீங்களும் சொல்லுங்க. ஒரு ஆணின் மனதில் நீங்கள் இருந்தால் அந்த ஆணுடன் இருக்கும்போது உங்களுடைய கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொள்வார்கள். மற்றவர்கள் யார் பார்த்தாலும் கைகளை விடவே மாட்டாங்க. அதாவது ஒரு ஆணுடைய மனசுல நீங்க இருக்கிறீங்கன்ற போது எவ்வித பயமும் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க உங்களை நிஜமாவே விரும்புறாங்கன்ற போது மற்றவங்களை பத்தி அவங்க யோசிக்க போகணும்னு தேவை, கவலையும் பட தேவையில்லை. அப்படிப்பட்ட போர்சன் உங்க லைஃப்ல உங்க கூட இருக்கும்போது எப்பவுமே உங்களுடைய ஹேண்டை இறுக்கமா பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல உங்க மேல அவ்வளவு காதல் இருக்கும். அந்த காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமா பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த ஹேண்டை அதிகமா பிடிக்கிறது. பட் இங்க இருக்கக்கூடிய பல பேர் பாத்தீங்கன்னா அந்த ஹேண்டை பிடிக்கிறத கூச்சமாவும் நினைப்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா, நீங்க அழகா இல்லை, ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கம்மியா இருக்குது, அவங்களுக்கு ஏத்த ஜோடியா இல்லை அப்படின்ற போது அந்த டைம்ல ஃபுல்லா உங்களை விட்டு தள்ளி இருக்க தான் பார்ப்பாங்களே தவிர உங்ககிட்ட நெருக்கமாவே வரமாட்டாங்க. யாருனே தெரியாத போலதான் காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் அப்படி இல்லாம உங்க கூட நெருக்கமா இருக்கிறாங்க, உங்ககிட்ட நிறைய பேசுறாங்க, உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கிறாங்கன்ற போது நிச்சயமா அவங்களுக்கு உங்க மேல அதிகப்படியான காதலும் அன்பும் இருக்குன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்படி போட்ட பர்சனை நீங்க உங்க லைஃப்ல விரும்புறீங்களா இல்லையான்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேங்க, இப்படிப்பட்ட பர்சன் உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் என்னோட ஜெஸ்டா இருக்கும். ஒரு நபர் உங்களை உண்மையாக விரும்பும் பொழுது நீங்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகளை பெரிதளவில் எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள். ரிலேஷன்ஷிப்ல இங்க இருக்கக்கூடிய சில பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியை, நான் விரும்பின பையன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் ஏதோ சின்ன தப்பு தெரியாம பண்ணிட்டேன், ஆனா அதை புடிச்சுக்கிட்டு அதுக்கு பேசி பேசி பேசியே அது என்ன லைஃப்பை விட்டு போயிட்டான். இப்போ நான் எவ்வளவுதான் அவன்கிட்ட பேசி மறுபடியும் வரேன்னு நினைச்சாச்சும் அவன் என்கிட்ட வரவே மாட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா, உண்மையாவே உங்களை விரும்பியிருந்தாங்க அப்படின்ற போது நீங்க பண்ணக்கூடிய அந்த சின்ன தப்புக்காக உங்களை விட்டு போவாங்களா கேட்டீங்கன்னா நிச்சயமா மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது சின்ன தப்பு தான், அதை விட அவங்களுக்கு தேவைப்படக்கூடியது நீங்க தான். ஸோ ஒரு சின்ன தப்புக்காக உங்களை விட்டுட்டு போறாங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல கேர்ஃபுல்லா தான் இருந்தாகணும்.
ஏன்னா அவங்க போயிட்டாங்களேன்றது சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த தப்புக்கே விட்டுட்டு போறாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அவங்க உங்களுக்காக நிற்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லைங்க. ஸோ இப்படிப்பட்ட பர்சனை தான் உங்க லைஃப்ல நீங்க விரும்பியிருக்கீங்கன்ற போது அவங்க போயிட்டாங்கன்னா ஓகேப்பா சொல்ல ஒழிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷப்படுறது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஐயோ அவங்க போயிட்டாங்களேன்னு உட்காந்துட்டு அழுகிறது நிறைய முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான்றது நான் சொல்லிக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாப்பிக்கில் நம்ம சைக்காலஜி ஃபேக்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது வெறும் 5 ஃபேக்ட் தான். இது ஒரு செகண்ட் பார்ட் வீடியோ வரும். ஸோ அதையும் பாருங்க. அண்ட் இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்க உங்க லைஃப்ல எப்படி போட்ட பர்சனை விரும்புறீங்கன்றதை மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற இன்ட்ரெஸ்ட் வீடியோவை பார்க்குற வரைக்கும் see you, bye bye.